அனைவருக்கும் வணக்கம். கோபம், ஒரு மனிதனுக்கு கோபம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவனுடைய இயலாமை தான் காரணம். அவனால் ஒரு விஷயத்தை பண்ண முடியல, செய்ய முடியல. அந்த இயலாமையின் காரணமாகத்தான் தனக்குள்ளே என்ன படுகின்றான், கோபம் வருகிறது. இந்த கோபமானது பார்த்தீங்கன்னா, ஒரு கோபம் நம்மகிட்ட தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தர் மேலே கோபப்படுறோம். கோபப்படும் பொழுது அந்த கோபமானது அந்த நேரத்தில் கோபப்பட்டு விட்டு நாம் உடனே மறந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கோபமானது ஒரு மேலோட்டமான ஒரு கோபம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் நாம் நடந்து கொண்டோம். அதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சிலருக்கு ஒருவர் மீது கோபம் வந்து விட்டால் அந்த கோபத்தை உடனே மறக்க மாட்டாங்க. அது அப்படியே பல ஆண்டுகள் காலம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதே கோபமானது அவர்களுக்கு நீடித்திருக்கும். தன் மனதிலே பதிவாகி நீடித்து கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கோபத்திற்கான காரணம், தன்னுடைய பிரச்சனைக்கான காரணம் தான் இல்லை, பிறர்தான் காரணம். பிறர்தான் என்னுடைய கோபத்திற்கான காரணம். என்னுடைய கஷ்டங்களுக்கு, என்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் பிறர்தான். பிறரின் மூலமாக தான் தனக்குள் இந்த பிரச்சனை, தனக்குள் இந்த ஒரு சந்தோஷமற்ற ஒரு தன்மை, தனக்குள் இந்த துக்கம், தனக்குள் இந்த கோபம் அப்படி நினைக்கிறதுனால தான் நமக்கு இந்த கோபமானது அந்த வினாடியில், அந்த ஒரு க்ஷணத்தில் அந்த கோபம் நடந்துச்சா உடனே மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா நீடித்து கொண்டே இருக்கின்றது. காரணம், பிறர் மீது நாம் பழியை சுமத்துகின்றோம். இதுதான் காரணம். இந்த கோபத்திற்கான காரணம் தனக்குள்ளே இருந்து தான் வருகின்றது. தான் எல்லாத்திற்கும் காரணம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா, அந்த கோபமானது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அந்த சூழ்நிலைக்கு அது தேவையா, அது மேலோட்டமான கோபமாக நடந்து முடிந்துவிடும். அந்த கணம் முடிந்தவுடன் நாமும் அதை மறந்து விடுவோம். இப்படி இரண்டு விதமாக இருக்குது கோபம். இது நம்முடைய புரிதல் தான் முக்கியம். இதில் இந்த மனிதனுடைய மனமானது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானது. தனக்கு உண்டான பிரச்சனை, தான் செய்யக்கூடிய விஷயத்தை, தான் செய்யக்கூடிய பாவத்தை பிறர் மீது சுமத்தி விட்டு, பிறர் மீது செலுத்தி விட்டு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மனிதனுக்கு அதிகமாக இருக்கின்றது. இப்போ நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணுறோம், அதை பிறருக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் தப்பித்துக் கொள்வதற்காக பல பாவங்களை மனிதன் செய்கின்றான். ஆனால் என்ன அவனுக்கு அவன் மனதில் என்ன நினைப்பு என்றால், உலக மக்களின் நலனுக்காக, பிறர் நல்லா இருக்கணும் என்பதற்காக, அப்படின்னு ஒரு போர்வையில், அப்படி ஒரு 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 மாய ஒரு போர்வையில், ஒரு என்ன சொல்வது, ஒரு வஞ்சகமான ஒரு எண்ணத்தில் பல பாவங்களை செய்து கொண்டு பிறருக்காகத்தான் செய்தேன் அப்படி ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இது மிகவும் தவறு. ஆனால் இதனுடைய அடிப்படை காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தான் தப்பித்து கொள்ள வேண்டும். தான் இந்த பாவத்திலிருந்து தான் தப்பித்துக் கொள்ளணும். எவனாவது ஒரு பாவப்பட்டவனோ, வெகுளியோ, ஒரு இளிச்சவாயனோ வந்தால் அவனிடத்தில் தன் பாவங்களை செலுத்திவிட்டு தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றான் மனிதன். அவனை இருக்கும் பொழுது, இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இயேசு இருந்தார். இயேசு இருக்கும் பொழுது அனைவரும் அவரை கொடுமைப்படுத்தினார்கள், சிலுவையில் அடைந்தார்கள். ஆனால் அவர் போன பிறகு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வணங்குறாங்க. எல்லா உலகம் முழுக்க இயேசுவை வணங்குறாங்க. ஒரு மனிதன் இருக்கும் பொழுது, இப்போ தன்னுடைய அப்பா அம்மா பெற்றோர்களை சரியாக, சிறுவர்கள் தன்னுடைய மகன்கள் சரியாக கவனிக்காமல் என்ன பண்ணுறாங்க, வாழும் பொழுது கொடுமைப்படுத்துகிறாங்க. எல்லா வேண்டாத விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவர்களுடைய இறப்பிற்கு பின்பு பாருங்க, அவர்களை கரெக்டாக வணங்குறாங்க. ஐயோ அவர் போயிட்டார், ரொம்ப நல்ல மனசு, எல்லாத்துக்கும் ரொம்ப அன்னதானங்கள்லாம் போடுவார், ரொம்ப நல்ல மனசு, அவரை போல எதுவும் கிடையாது, அப்படி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப வருந்துறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான ஒன்று. இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பிறர் மீது திணிக்கக்கூடாது.
பிறரை வற்புறுத்தக்கூடாது. எனக்கு இந்த காரணத்திற்கு காரணம் நான் தான். பிறருக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நீ பிறருக்காக தப்பு பண்ணாலும், உன்னை காப்பாற்றி கொள்வதற்கு நீ தப்பு பண்ணாலும் தப்பு தான். அதனுடைய பாவத்தை தப்பு செய்தவர் தான் அனுபவித்தாக வேண்டும். பிறர் மீது செலுத்தக்கூடாது. தன் பாவத்தை வாங்குவதற்காக சிலுவையில் இயேசு வாங்கிட்டார் அப்படி நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அது இயேசுவுக்கும் கடினம்தான், பிறருக்கும் கடினமாக கஷ்டம்தான். எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். எல்லாத்துக்கும் ரத்தம் தான். எனக்கு வந்தால் ரத்தம், பிறருக்கு வந்தால் டொமேட்டோ சாஸ். எனக்கு வந்தால் டொமேட்டோ சாஸ், பிறருக்கு வந்தால் ரத்தம். அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ரத்தம் தான். இதே போல் தான் இப்போ தியானம் தான் நல்லா இருக்க வேண்டும் அப்படின்னா அனைவரும் என்ன பண்ணணும், ஒரு 5 நிமிடமாவது கண்களையும் மூடி தியானம் செய்ய வேண்டும். கண்களையும் மூடி ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம். கண்களையும் மூடி ஒரு 5 நிமிடம் தனது மூச்சினை கவனிக்கலாம். அனைவரும் பண்ண வேண்டும். தியானம் பண்ணாதான் தானும் நல்லா இருக்கலாம், தன்னுடைய சமுதாயமும் நலமாக இருக்கும். யாரோ ஒருவர் பண்ணுவார், அவர் தனக்காக சிலுவையில் தன்னுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு செல்வார். நாம் பாவங்களை செய்து கொண்டே இருப்போம். கேட்டால் என்ன சொல்வது, பிறர் நலனுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இவ்வாறு பேசுவது என்பது மிகவும் எளிதான விஷயம். ஆனால் இது நடைமுறையில் இது சாத்தியமாகாது. இப்படி தான் உலகத்தில் நடந்துட்டுருக்குது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் நம்ம கண்களையும் மூடி ஒரு 5 நிமிடம் தியானத்தை கற்றுக்கொண்டால் அது நமக்கும் நல்லது. இதே போன்ற புரிதல்கள் நமக்கு வரும். நம்மை பற்றிய புரிதல்கள் நமக்கு வரும். வரும்பொழுது நாம் பிறரை குறை கூறுவதை விட்டுவிட்டு, பிறர் மீது தனது பாவங்களை சுமத்துவதை விட்டுவிட்டு, தன்னுடைய புரிதலின் மூலமாக, அந்த பக்குவத்தின் மூலமாக தான் வாழ்க்கையை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் பிறருக்கு கெடுதல்கள் இல்லாமலும் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்லலாம். இதுதான் முக்கியம். அனைவருக்கும் நன்றி.